அப்பாடா, இப்பதான் எனக்கு போன உயிர் வந்த மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னல இதெல்லாம் வேண்டான்னு. சுபாஷ், பெரிய இவன் மாதிரி என்கிட்ட பேசாத என்ன? எனக்கும் கோவம் வரும் சொல்லிட்டேன். இந்த சுந்தரியோட முகத்தை பார்க்க தான் தனியா உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னது. சரி சாப்பிடு, உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். இந்தா வால குழந்தைன்னு நினைப்ப. ஆமா, நான் குழந்தை தானே. உனக்கு நான் எப்பவுமே செல்ல பிள்ளை தான். இந்த வயசுல கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். அப்பதான் பெரிய பெரிய தப்புகளா செய்ய மனசு வராம இருக்கும். சுபாஷ், இப்படி மறைஞ்சு மறைஞ்சு திருட்டுத்தனமா கொடுக்காம தைரியமா உனக்கு சமைச்சு போட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? தேவையில்லாம இந்த நேரத்துல எதுக்காக நீ அதெல்லாம் யோசிக்கிற? இப்ப இந்த பூமியில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க நானும் என்னோட செல்ல குட்டி மட்டும்தான் இருக்கும்.